ஹாய் கைஸ், வீடியோவில் போகிறதுக்கு மாதிரி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஹீரோ ரொம்ப நேரமா வந்துட்டு ஹீரோயின் வீட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு வரா மாதிரி தெரியாது. ரொம்ப நேரமா ஃபோனும் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு ஃபோனுமே எடுத்துருக்க மாட்டா. அதுக்கப்புறம் இங்கே என்னன்னு காட்டுறாங்க, இவன் 4 பேருமே என்கொயரிலாம் முடிச்சுட்டு கிளம்பி போறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு சரி வா தோர், நான் உன்னை போய் ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு தோரை வந்து இவரோட கார்ல வந்து அழைச்சிட்டு போறான். தோர் ரொம்ப டல்லா இருக்கான். இல்லை நீ போய்க்கோ அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான். மற்ற 2 பேருமே அவங்க வேற வழியில போயிடுறாங்க. ஹீரோ வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு ஃபோன் எடுக்கல. பாத்தீங்கன்னா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதான் வந்துட்டு கால் போக மாட்டேங்குது. ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறானா. அப்போ அவங்க அம்மா வந்து கேட்கறாங்க, இங்க பாரு நீ கிளம்பி போ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பெருசா தான் பேசல, ஒரு மாதிரி 3 லட்சம் சொல்லிட்டு போறாங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கு. சரி இதுக்கப்புறம் நம்ம ஏன் இங்க இருக்கணும், நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவன் வந்து கிளம்பலானே முடிவு பண்ணிடுறான். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினா தோற வந்துட்டு இருக்காங்க. தோர் ரொம்ப டல்லாவே வந்துட்டு இருப்பான். கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா காரை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஆப்போசிட்ல இப்படி காரை எடுத்துட்டு போவோம். கரெக்டா நம்ம ஹீரோயின் கார் வந்து அப்பதான் உள்ளார வரும் வீட்டுக்குள்ள வரும். ஹீரோ வந்துட்டு அதான் ஹீரோயின் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிடுவான். சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சும்மா திரும்பி பார்ப்பானா. அப்ப கார்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட வந்து தோர் இருக்க மாதிரி தெரியும். சோ இறங்கி போய் பேசலாமா என்னன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்டெக் ஆகி அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான். பாத்தீங்கன்னா ஹீரோயினா தோர் வந்து பேசுவாங்க. தோர் ரொம்பவே டல்லா இருப்பான். இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை, யாரும் ஏன் என் மேல பழி போடுறாங்க, ஏன் என்ன ஃப்ரேம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான். ஹீரோ என்ன சொல்லுவாங்க, பாரு நம்பு, நீ ஒன்னு நம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு கார்ல இருந்து தூரமா வந்து பேசுவாங்களா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா அவன் வந்து பேக் சைட்ல இருந்து பார்ப்பான். இவங்க 2 பேரும் சீட்ல இருந்துட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது க்ளோஸா இருந்துட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோயின் சொல்லுவாங்க, பாரு உனக்காக நான் அம்மா எல்லாருமே இருக்கும், நீ வந்துட்டு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப தோர் வந்து கையை பிடிச்சிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருப்பானா. இது வந்து ஹீரோக்கு எப்படி இருக்கும்னா அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் காருக்குள்ள உட்காந்து. இது ஹீரோ பார்த்து ரொம்ப அப்செட் ஆயிடுவான். இதுக்கப்புறம் இங்க இருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா கார் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி பாப்போம்னு சொல்லிட்டு பாப்பானா. அப்பயே நம்ம ஹீரோயினா தோறும் வந்துட்டு க்ளோஸா இருக்க மாதிரி ஹீரோட கண்ணோட்டுக்கு தெரியும். சோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து அப்ப அவங்க அம்மா கேட்பாங்க, ஏன் என்னாச்சு லேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. இல்லம்மா நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன், ஹோட்டலுக்கு போயிருந்தோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். அப்படியே காலையிலேருந்து காங் வந்துட்டு இங்கதான் வந்தான், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், இப்ப நீ வரலன்னு நான் அதான் சரி நீ கிளம்பி போன்னு சொன்னேன், இப்பதான் கிளம்பி போனேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அது ஹீரோ இங்க இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு, அது காலையில இங்க இருந்தாரா அப்படின்ட்டு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, இன்னைக்கு ஒரு நைட் நான் போய் அங்க போய் இருந்துட்டு வரேன், நான் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்ப ஆரம்பிச்சிருவா. இவங்க அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு இங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு ஹீரோயினை வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கானே. சோ பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இங்க ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா ஒன் டே ஃபுல்லா வந்துட்டு ஹீரோ வெயிட் பண்ண வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அவ வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாளா. இங்க பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு கோமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டுமே ஹீரோயின் வந்துட்டு காங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. ஹீரோ வந்து எந்திரிப்பான். எந்திரிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாவே உன்னை பார்த்துட்டு இருந்தேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியா, என் ஃபேஸ் கூட பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியாங்கும் போது நான் எப்ப அப்படி சொன்னேன், அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. சரி எங்க போனேன், காலையில இருந்து எங்க போயிட்டு இருந்தேன் அப்படிங்கும் போது இல்ல அம்மா சொன்னாங்க நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு. காலையில இருந்து நாங்க ரெஸ்டாரண்ட்ல தான் அந்த ஹோட்டல்ல தான் இருந்தோம், இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக போயிருந்தோம், அங்கதான் போயிருந்தோம், டீனட் ஒரு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு போட்டுருக்கால எல்லாரும் அங்க போயிருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட கேட்பா, என்ன குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாளா. அப்போ ஹீரோ கேட்பான், நான் ஃப்ராங்காவே உங்ககிட்ட கேட்கிறேன், நீ ஓப்பனாவே சொல்லு, உனக்கும் ஃப்ரெண்ட் நடுவில் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இந்த ஒரு வார்த்தை கேட்கிறேன், உனக்கும் ஃப்ரெண்டுக்கும் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும், நீ பண்றதை பார்த்தா, நீ இவ்வளவு எஃபெக்ட் இருக்கிறத பார்த்தா அவன் வந்து உன் ஃப்ரெண்டு மாதிரி தெரியல, என்ன ஏமாத்திரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. சரி ஹீரோ வந்து கேட்பானா. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, பாரு நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவான். அவனை பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையா, ஆர்டினரி ஃப்ரெண்டு மாதிரி தெரியல, அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுவாங்களா. அது எல்லாமே அத்தையும் ஃபாவும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கேட்பான், இந்த பாரு நான் உண்மையிலேயே உன்னை ட்ரூவா லவ் பண்றேன், அதனால ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரியவே மாட்டேது, உனக்கு வந்துட்டு யார் பக்கம் நிக்குன்னே தெரியல, நீ என் பக்கம் நிப்பியா இல்ல தோர் பக்கம் நிப்பியா, சொல்லு உனக்கு நான் முக்கியமா தோர் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் சொல்லுவா, அப்பெல்லாம் சொல்ல முடியாது, ஏன் இப்படி ட்ரிக்கா வந்து பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவ சொல்லுவாளா. அதுக்கு வந்து ஹீரோ வந்து முடியாது, சொல்லு உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா, நான் கேட்டதுக்கு மட்டும் எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு போட்டு குளுக்குவான். ஹீரோ என்ன பண்ணுவான், பலன்னு அரைஞ்சிருவா, நீ ஓவரா குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிருவாளா. ஹீரோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான் இவன் வந்துட்டு அடிப்பான்னு சொல்லிட்டு. சோ ஹீரோக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். சோ என்ன பண்ணுவானா அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போவான். ஹீரோயின் கேட்பா, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. ஹீரோ வந்துட்டு நான் என்னோட ஹோட்டலுக்கே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவா. ஹீரோ என்ன சொல்லுவானா, காங் போவாதீங்க, உங்களுக்காக நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் காங் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். ஆனா ஹீரோ வந்து கேட்க மாட்டான். அங்க வந்து போயிடுவான். பின்னாடியே வந்துட்டு இந்த ஃபா பொண்ணு கிளம்பி போவோம். இவன் அந்த ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்கல்ல அந்த ராங்லாம் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து பேச போவாங்க. ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் என்ன தனியா விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனும் டென்ஷன்ல இருப்பானே. மேனேஜரை சொல்லி எல்லாரையும் வந்துட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த ஃபா இருக்கால அவன்கிட்ட வந்து பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ என்ன பண்றான்னு. ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இந்த
மாதிரி ஹீரோயின் நம்மளே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி இவன் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இதை வந்துட்டு ஃபா பார்த்துருவா. அங்க இருக்க ரெஸ்டாரண்ட் ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு ஏதோ குசு குசுன்னு பேசுவா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பானா, ஹீரோ வந்துட்டு குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்துட்டு தூக்க மாத்த வந்து கலக்க சொல்லியிருப்பா போல. ஸோ அதை அவன் வந்து கலந்து கொடுப்பான். அதுக்கப்புறம் ஹீரோட கார்ல வந்து ஏற்றுவான். ஃபா வந்துட்டு ஹீரோக்கு ரிலேட்டிவ் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நானே அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அங்க இருக்கவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டு அங்கே ஒருத்தவன் மட்டும் இருப்பான். அவன்கிட்ட மட்டும் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவாங்க. இதை வந்து ராங் வந்து பாத்துருவா. எங்க போறாங்க, என்ன ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் டே ஆயிடும். ஹீரோ என்ன பண்ணுவானா, காலையில ஏஞ்சி பாப்பா ஹீரோ இன்னுமே வந்திருக்க மாட்டானா, எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அப்பதான் கரெக்டா ஃபாட் இருந்து கால் வரும். பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஃபாவும் ஒன்னா இருந்த மாதிரி இவ வந்து செட் பண்ணிருக்கான். அவன் தூக்கத்துல ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கா போல. ஸோ அவன் என்ன பண்ணுவானா, இங்கேவோ உன் ஹஸ்பண்ட் வந்து அழைச்சிட்டு போவோம், ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தனிமையா இருக்காரு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, வந்து அழைச்சிட்டு போகும்போது ஹீரோயின் வந்து என்ன சொல்றேன், என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாவும் கூட இருக்க மாட்டார் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவா. அப்படியா, இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு இந்த 703 ரூமுக்கு வந்துன்னு சொல்லிட்டு இவ ஸ்ட்ரீட் பேரு அந்த எங்க ஹோட்டல் இருக்கு எல்லாமே சொல்லிட்டு, சரி நம்மளனா வீடு அவங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுன்னு சொல்லிட்டு அவள் வந்து அவளே தானா போட்டோ எடுத்து அந்த சின்ன மொபைல் இருக்கணும் அப்ப ஸ்டார்டிங்ல அந்த மொபைலை வந்துட்டு அனுப்பிச்சுடுவா, எம்எம்எஸ் அனுப்பிச்சுடுவா. அதை நம்ம ஹீரோயின் வந்து பாத்துருவா. பார்த்துட்டு இவளோட போட்டோ தான் இருக்கும், சீக்கிரம் வந்துட்டு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பா. ஃபா வந்துட்டு ஏதோ டபுள் கேம் ஆட ஆரம்பிச்சுட்டா. ஹீரோயின் வந்துட்டு அறக்க பறக்க கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு தான் போவா. உள்ளார போனா அப்படியே ரொம்ப பதட்டோட தான் உள்ளார போயிருப்பா. பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாதுதான் நினைச்சிட்டு போவா. ஆனா ஹீரோ வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் வந்து ரொம்ப இதுல இருக்கான், தூக்கத்துலதான் இருக்கான். இவ எல்லாமே பிளான் தானே பண்ணியிருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு வந்து அழுக வந்துடும். ஸோ அப்பதான் அவ சொல்லுவா, காங் வந்து நிறைய குடிச்சிருந்தாரு, நேற்று ஏதோ பிரச்சனை போல, ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு, ஸோ அதனால இங்க என்கிட்ட வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. நான் அதனால காங் வந்துட்டு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டேன். சொல்ல போனா காங்க்கு வந்துட்டு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, அதனால நீ வந்துட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு காங் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுவா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் சொல்றேன், காங் வந்து லவ் பண்ணவே இல்லை, என்னதான் லவ் பண்றாரு, அந்த மணிக்காக மட்டும்தான் உன்னை வந்து கூட வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவ இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட ஆரம்பிச்சிருவா. ஹீரோயின்கா இப்ப இருக்க சுச்சுவேஷன் இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு இவ கன்ஃபார்மே பண்ணிட்டா, இப்பயுமே காங்க நம்ம ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் தான் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டே போயிடுறா. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அவ வந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோ இன்னுமே மயக்கத்துல தான் இருக்கான், அவன் ஒன்னும் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப அத்தை கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி நீங்களும் ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹிண்ட் சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அழுதுகிட்டே வந்துட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உள்ளார போயிட்டு இருப்பா, அழுதுட்டு போயிட்டு இருப்பாளா. இந்த அத்தை இருக்காங்களா பின்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா முடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஏன் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திங்ஸ் வந்து பேக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்பிட்டு இருப்பா. அப்ப அத்தை அங்கேயே வந்துட்டு, ஐயோ உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்க சொன்னா ஹீரோ, இது என்ன டாக்குமெண்ட்னே தெரியல, இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்துட்டு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த எந்த டாக்குமெண்டே தெரியாது. அதை வந்துட்டு பாப்பா நைட்டு கூட அறக்க பறக்க இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லியிருந்தான், சைன்லாம் போட்டு வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாக்குமெண்டா இருக்கும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி இப்படி பேசிட்டே வந்து கொடுப்பாங்க. ஹீரோயின் வந்து அதை வாங்கி பாப்பா. பாத்தீங்கன்னா அந்த டைவர்ஸ் டாக்குமெண்டா இருக்கும். ஆக்சுவலி இவங்களே ரெடி பண்ணியிருப்பாங்க, ஃபாவே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அதில் வந்து டிக் பண்ணி அந்த இடத்துக்கு ரெடி பண்ண மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து சைன் போட்ட மாதிரி இருக்காது, ரெடி பண்ண மாதிரி இருக்கும். இதை பார்த்துமே ஹீரோனுக்கு வந்து அழுக வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இவ அழுவதை பார்த்துட்டு அத்தை ஆக்டிங் விடுவாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பார்த்துட்டு ஐயோ எனக்கு தெரியாது, டைவர்ஸ் வரைக்குமா போயிடுச்சு, ஓ உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் என்னோட அண்ணன் பையனை பத்தி, கண்டிப்பா பணத்துக்காக மட்டும் தான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பான், மற்றபடி எனக்கு அண்ணன் பையனை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு எங்க போற நீ சைன் போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் டாக்குமெண்ட்ல சைனும் கேட்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, அப்பா என் மாதிரி நம்பி அதுல வந்து சைன் போட்டு போயிடுவா. அவ சைன் போடுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்பா சைன் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஹீரோனை வந்து இந்த வீட்டை ஒட்டி எப்படியாச்சும் விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட அல்டிமேட் கோலே அதுதான். ஸோ வந்துட்டு சைன் போட்டு போறாங்க. அப்போ ஹீரோன் என்ன பண்றான்னா அங்க இருக்க எல்லாத்தையுமே வச்சுட்டு போறா. ஹீரோ வந்துட்டு இவளுக்கு வாங்கி கொடுத்த காஸ்ட்லியான விஷயம், அதுக்கப்புறம் நிறைய கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நிறைய கொடுத்துருப்பானே. ஸோ அது எல்லாத்தையுமே காசு அமௌண்ட் எல்லாத்தையுமே வச்சுட்டு போறா. கேட்கறாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு ஹீரோவே வேணாங்கிற போது எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வச்சுட்டு போறோம். அவங்களுக்கான சந்தோஷம் தான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு பேக் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு போயிடறா, சேலி எடுத்துட்டு போயிடுறா. இவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த கார்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்துட்டு அப்பா விடுதலை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. போ உனக்கு இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் டபுள் கேம் ஆடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போறான்.
அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஏன் வந்துட்டு ட்ராலியோட வந்திருக்கேன், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ பெருசா எதுவுமே காட்டிக்கல. இல்லம்மா கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம் தான் எல்லா ஸ்டஃபையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவங்க கேட்பாங்க என்னாச்சு என்னை பார்த்து பேசு, ஏன் வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி நின்று பேசிட்டு இருக்கேன், என்ன பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஆனா கண்ணு ஃபுல்லா வந்து கலங்கி இருக்கோமா. டக்குன்னு அதுக்கப்புறம் எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. திருப்பி ஹக் பண்ணி பார்ப்பான். நான் இன்னொரு வாட்டி நான் தோத்து போயிட்டேன், நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொல்வா. இந்த மாதிரி நைட் வந்து எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துச்சு, தோரை வச்சு என்ன வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்காரு, தோர் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டை வந்துச்சு, அவ கிளம்பி இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போயிட்டாரு, ஃபா கூட வந்துட்டு ஒன்னா இருந்திருக்காருமான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவா ஹீரோயின். இவங்க அம்மாக்கு இன்னுமே ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோ ரொம்ப பிடிக்காது. இப்ப இது மாதிரி சொல்ல சொல்ல வந்துட்டு இன்னுமே கோவம் வரும். அம்மா நான் திருப்பி வந்துட்டு ஏமாந்துட்டேன் அவங்க பேச்சு கேட்காமன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. சோ என்ன இருந்தாலும் அம்மா இல்ல, சோ வந்து கம் டவுன் ஆகடா அழுகாதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இப்பதான் வந்துட்டு முழிப்பே வரும். சோ எஞ்சி பார்த்தேன்னா அவன் வந்து ஒரு ஹோட்டல்ல இருப்பான். ஆனா ஃபா கூட இந்த மாதிரி கேம் ஆனது இதெல்லாம் வந்து தெரியாது. என்னடா நம்ம இந்த ஹோட்டல் எப்படி இருக்குமேன்னு சொல்லிட்டு அவன் எஞ்சி வீட்டுக்கு வந்துருவான். ஆனா ஃபா வந்துட்டு காமிச்சிக்க மாட்டான், ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த மாதிரி. அப்புறம் இவன் வந்துட்டு வீட்டுக்கு வருவானா, எங்க ஹீரோயின் சொல்லிட்டு ஃபுல்லா தேடிட்டு இருப்பான். பாத்தீங்கன்னா எந்த ஹீரோனோட ஸ்டஃப் எதுவுமே இருக்காது. எங்க போனான்னு சொல்லிட்டு அடிக்கடி தலை வலிச்சிட்டு இருக்குமா. பெட்ல பாத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் இருக்கும். என்ன நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்பான். ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும், அது பாத்தீங்கன்னா டைவர்ஸ் நோட்டீஸ் இருக்கும். இதை பார்த்துமே ஹீரோக்கு ஷாக்கு. ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி சைன் போட்டு கொடுத்துட்டு போயிருப்பா. இந்த அத்தை கேம் ஆடி வாங்கி வச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு வந்துட்டு ஹீரோக்கு வந்து ஷாக்கா இருக்கு, டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அத்தை வந்து பிட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. நைட் ரொம்ப கோமா இருந்தாப்பா, எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு போனா, அவளை பிக்கப் பண்ண அழைக்க வந்ததே வந்து தோறுதான், எல்லா திங்ஸும் எடுத்துட்டு போயிட்டா, எதுவும் சண்டை போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்டிருப்பான், நான் முக்கியமா தோர் முக்கியமா அப்படின்னு கேட்டிருப்பான். இப்ப இவ டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னா தோர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதான மீனிங் அப்படிங்கிற மாதிரி இவன் எடுத்துப்பான். அத்தை சொல்றாங்க அவ வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு தோரை தான் செலக்ட் பண்ணிட்டு இருப்பா, அவ வந்து உனக்கு ஏத்த பொண்ணு கிடையாது, உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஏத்தி இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்றான் கண்டிப்பா நடக்கவே நடக்காது, இம்பாசிபிள்னு சொல்லிட்டு இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறான். அப்போ வந்துட்டு இவ்வளவு தூரம் ஆயிடுச்சுல ஏன் போறங்க போது இங்க பாருங்க அத்தை உங்க கிட்ட சொல்றேன், எனக்கும் ஹீரோனுக்கும் நல்ல நீங்க வரவே வராதிங்க, ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின் அம்மா வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே தோர்கிட்ட சொல்றாங்க. தோர் வந்து கோபப்படுறான், நான் இப்பயே போய் அவனை சும்மா விட மாட்டேன், இன்னொரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணியிருக்கான், அது இல்லாம என்ன ஹீரோனை பத்தி தப்பா பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கோபப்படுறான். அப்போ ஹீரோயின் அம்மா சொல்றாங்க இங்க பாரு தோர் அமைதியா இரு, அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா போயிட்டாங்க, இப்ப அவங்க ரெண்டு பேரும் இருந்தாலுமே அவங்களே சால்வ் பண்ணிக்கிட்டோம், இந்த விஷயத்துல வந்துட்டு நம்ம யாரும் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டு இருக்காங்க. வேணா அவங்க ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம போய் ஹீரோட்ட எதுவுமே வந்து மல்லு கட்ட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டீம் எல்லாருமே ஃப்ரெண்டு பொண்ணு எல்லாருமே அமைதியா இருக்காங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோக்கு தான் வந்து கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஹீரோ வந்து எடுக்க மாட்டேங்கிறான், ஃபோன் மட்டும் ரிங் ஆகிட்டே இருக்குது. சரி சொல்லிட்டு அப்பதான் அவங்க அம்மா வந்து எடுக்கிறாங்க. இவன் வந்துட்டு ஹலோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நான் ஒன்னும் உனக்கு அம்மாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். எதுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயின் ஃபோன் கொடுக்கணும், திருப்பி வந்து ஹர்ட் பண்றதுக்கு என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லைன்னா ஹீரோயின்ட்ட பேசி ஆகணும், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எல்லாமே வந்துட்டு இப்ப புரிஞ்சிடுச்சு, நீ எத்தனை வாட்டி தாப்பா என் பொண்ணை வந்து ஏமாத்திட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நீங்க பொறுங்க, நான் சொல்றதை வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண வரான். இங்க பாரு நீ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இங்க ரைட்ஸே கிடையாது, போதும் என்னோட பொண்ணை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு பாலாம் பேசல விட்டுடு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா தான் சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவ விஷயத்துல தலையிடாது, அது இல்லாம என் பொண்ணை வந்து தோர் கூட வச்சு நீ பேசியிருக்கியா, என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு கேட்கறான், இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வர்றான். நீங்க எதுவுமே சொல்ற வேணாம், நீ சொல்றதை வந்து நான் காது கொடுத்து வாங்குற மாதிரியும் கிடையாது, அந்த வரி போனை வை அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ ஹீரோ கேட்கறான், அப்போ அந்த டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா அது வந்து உண்மைதான், நீ அதுக்குதான் நல்லா ஆசைப்படுற, சோ அதான் நாங்க கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இவங்களோட பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் டைவர்ஸ் கேட்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஹீரோக்கு பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குல்ல. ஆமா இதுக்கப்புறம் என்னோட பொண்ணோட மூச்சிலேயே முழிக்காத, அவ வந்து டைவர்ஸ் கேட்கறானா டைவர்ஸ் வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஹீரோயின்ட்ட பேச விடுங்கும் போது பேசலாம் விட மாட்டேங்கிறாங்க, வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அழுகுறாங்க பொண்ணுகிட்ட வந்து, நான் பேசுனது தப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோயின் வந்து அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் பண்ணதான் தப்பு, அடிக்கடி நீங்க எனக்கு எவ்வளவு புத்தி சொல்லிருக்கீங்க, நான் திருப்பி ஹீரோ கிட்டே போய் நம்பி ஏமாந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிருவா. அவங்க அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பொண்ணு லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி மாறி மாறி அழுதுட்டு இருப்பாங்க. டெட்டின்னு லாயர் இருக்காருல்ல, அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப லாயர் சொல்லுவாரு, இதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும், இதுக்கு மேல வந்துட்டு சொல்லாம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போவாங்க. ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. டின்ன பார்த்தோமே ஹீரோக்கு வந்துட்டு கோவம் வந்துருங்க, பாரு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் உள்ள பிரச்சனை, தயவு செய்து நீங்க எதுலுமே இன்வால்வ் ஆகாதீங்க ப்ளீஸ், இந்த இஷ்யூ வந்து பெருசாக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு டின்னை வந்து அவாய்ட் பண்ணுவான். அப்போ வந்துட்டு அங்கிள் வந்து பேச வருவார், அங்கிள் உங்களுக்கு
தான். நீங்கள் வந்துட்டு உங்களோட விஷயத்தை மட்டும் பாருங்கள், இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயம், ஸோ ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் டைவர்ஸ்லாம் ஹீரோனுக்கு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போப்பானா. அப்போ வந்துட்டு கேட்பாரு, இங்கே பாருப்பா, நாங்கள் அதை பற்றி பேச வரல, உன்னை அப்பாவை பற்றிட்டு ஃபர்தராக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல வந்தேன், ஃபியூச்சர் என்ன நடந்துச்சு சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு தெரியுமா உங்கள் அப்பா 500 மில்லியன் வந்துட்டு ஹீரோயின் மேலே எழுதி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், அதான் ஃப்ரெண்டு பொண்ணுன்னு எழுதி வச்சிருக்காரு, அதான் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவான். ஃப்ரெண்டு பொண்ணுன்னு யாராச்சும் எழுதி வைப்பாங்களா? ஆக்சுவலி சொல்ல போனால் அவங்க லாஸ்ட்ல அவங்க பாஸ்ட்ல என்ன நினச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லுவார் இந்த லாயரு. இந்த மாதிரி அவங்க 2 பேருமே சேர்ந்து தான், ஹீரோனோட அப்பாவும் உங்க அப்பாவும் சேர்த்து வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆன்ட்டி வந்துட்டு உங்க அப்பா வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா ஆன்ட்டி வந்துட்டு ஹீரோயினோட அப்பா தான் லவ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டோரி தெரியும்ல. ஸோ அது எல்லாத்தையுமே சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், இல்ல இதெல்லாம் உண்மையா இருக்காது, கண்டிப்பா எங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவான். இல்ல உங்க அப்பா இப்படி பண்ணாரு, ஏன் என்கிட்ட இத்தனை நாள் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. ஆமா உங்க அப்பா தான் வந்து சொல்ல வேணாம்னு சொன்னாரு, இது தெரிஞ்சா என்ன என் பையன் வந்து கேவலமா நினைப்பான், ஸோ அதுக்காக தான் சொல்லாதீங்கன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இதுக்கப்புறம் முடியல, உனக்கு தெரிஞ்சே ஆகணும், உன்னோட சொத்துல பாதி பர்சன்டேஜ் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோக்கு வந்து ஷாக்கா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ இப்போ இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இல்ல. ஸோ அதே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோக்கு வந்து ரொம்ப கில்ட்டி ஆயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இது ஒண்ணுமே தெரியாதப்பா என்ன நினைச்சுக்கிறானா ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, இன்னும் கொஞ்சம் போய் ஏற்றி விழான்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நீங்க ஹீரோயினை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல ஹீரோனோட கேரக்டர் அப்படிதான், வந்துட்டு உண்மையில தான் உங்க இருந்து டைவர்ஸ் வேணும் தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கா, ஒன்னு விட்டுருங்க, அவளை விட்டுருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு லைஃப் இருக்கு, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேச ஆரம்பிச்சுட்டு இருப்பா. நீங்க என்ன நம்பலாம், நான் எப்பவுமே உங்க பக்கம் தான் இருப்பேன், ஏன் சொல்ல போனா காங்கனா உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவ வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். ஆனா ஹீரோ வந்து அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும், அந்த ராங்குக்கும் அதுக்கப்புறம் ஜெனி இருக்கால அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ ஜெனிக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். அந்த வேலைக்கார பொண்ணு வந்துட்டு ஜெனிகிட்டயும் ராங்கிட்டையும் காசு வாங்கிட்டு எல்லா விஷயத்தையுமே ஒப்படைச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அத்தை என்ன பண்ணுவாங்க, லாயர் அழைச்சிட்டு வந்துட்டு இங்க பார்ப்பா அவ தான் வந்து டைவர்ஸ் நோட்ல வந்துட்டு சைன் போட்டால, அதுக்கப்புறம் மத்த அத்தாரிட்டி அதுக்கு 500 மில்லியன் இது எல்லாத்தையுமே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அவங்க சொத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்களா. ஹீரோக்கா செம காண்டாயிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க இந்த விஷயத்த வந்து இன்வால்வ் ஆகாதீங்க, அவ என்ன டைவர்ஸ் வாங்கிட்டு போனாலே இந்த சொத்துல எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு, இல்ல பாதி நான் ஹீரோனுக்கு வந்துட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கான். இதை பார்த்தாலுமே வந்துட்டு சித்திக்கு வந்து அத்தைக்கு வந்து செம காண்டாயிட்டு இருக்கும், என்ன நீ சொல்ல வர, அவ தான் வந்து நீ வேணா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா, அப்பயே வந்துட்டு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்த ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்லுவானா, ப்ளீஸ் நீ தயவு செய்து என்னோட விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆகாதீங்க, நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் வெளியே இருந்தே பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போயிடுவான். ஹீரோக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கும், என்னடா இது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாம அந்த ஃபேமிலி வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு பண்ணது எல்லாமே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து லாயரும் பாக்குறான், என்ன சார் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஊத்த பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றான்னா, என்னோட சொத்துல பாதி இருந்து ஹீரோயின் பேர்ல தான் இருக்கணும் அப்படிங்கறது வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பக்கம் வந்துட்டு ஜெனி வந்துட்டு இருக்கா, அவன் அந்த உண்மையை சொல்லதான் வரலான்னு தெரியல. ஃபா வந்துட்டு பாத்துடுறா. ஃபா பார்த்தனுமே, ஏய் ஃப்ராடி நீ தானே அந்த வேலை பண்ணிட்டு இருக்க, ஹீரோக்கு ஏதோ வந்துட்டு மயக்க மாத்திரை கொடுத்து இங்கேயும் அழைச்சிட்டு போனீங்க, ஸோ எங்கே அழைச்சிட்டு போனேன் எனக்கு நல்லாவே தெரியும், நான் விசாரிச்சேன், நீ ஏதோ ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் ஏதோ ப்ளே பண்ணியிருக்கேன், நான் இப்போ ஹீரோ கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போவா. இவ வந்து தடுப்பா, நீ என்ன சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பா. இதை பாரு நான் வந்துட்டு எங்கேயுமே அழைச்சிட்டு போகல, ஆன்ட்டி தான் சொன்னாங்க ஹீரோ வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான், வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்து விடுமான்னு சொன்னாங்க அப்படின்னு இவ சமாளிப்பா. எனக்கு தெரியாதா நீ எங்கே போனேன்னு, காங்க அழைச்சிட்டு நீ ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்க, ஹோல் டே என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போச்சு, இதை வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் வந்துட்டு பிரச்சனையை உண்டாக்கியிருக்கேன், நான் இப்போ ஹீரோட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளார போவா. ஸோ இதில் வந்து எபிசோட் முடியுது கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.